السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய இரண்டாம் பாகத்தினுடைய 80ஆம் நாள் பாடத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, ஆமீன். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக இது போன்ற பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை நாம் ஆற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் அனைவரும் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் அனைவரும் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று QR கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்திக் கொள்ளலாம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, ஆமீன். மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய இரண்டாம் பாகத்தினுடைய 80ஆம் நாள் பாடமான இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருக்கும் விஷயம், இந்த கிதாபின் பாடங்களின் வரிசையில் 28வது பாடத்தினுடைய செய்திகளை நாம் பார்க்க இருப்பது. இலக்கணமும் இறைமறையும் என்ற தலைப்பினுடைய 3ஆம் பகுதியை நாம பார்க்க இருக்கிறோம். கடந்த பாடங்களாக நாம் பார்த்து வருவது குர்ஆன் வழியாக இலக்கணம். பொதுவா அரபு மொழியை படிப்பதே நமக்கு குர்ஆனை விளங்குவதற்குத்தான். அப்ப அந்த குர்ஆன் தான் அடிப்படை. நாம் அரபு மொழியை இலக்கணம் எல்லாம் படிக்கிறதுக்கு, இப்பெல்லாம் இலக்கியம் எல்லாம் படிப்பதற்கு குர்ஆன் தான் அடிப்படை. அதனால முசன்னிஃப் அவர்கள் நமக்கு குர்ஆனுடைய வாசகங்களையே உதாரணமாக கொடுத்து நம்முடைய நோக்கத்தை அடைய செய்கிறார்கள். அந்த வரிசையில் இன்றைக்கும் நாம குர்ஆன் ஆயத்துகளை ஓதி அதற்கான பொருள், ஒரு சிறிய விளக்கம், அதே போன்று தர்கீப் யாராபை நாம பார்க்க இருக்கிறோம். வாங்க இன்ஷா அல்லாஹு தஆலா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இன்றைய பாடத்தினுடைய துவக்கம் என்ன அப்படின்னா, வலா தக்துமு ஷஹாதத என்ற இறை வசனத்தை கொண்டு நாம துவங்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். சரி பாருங்க. அப்போ வலா தக்துமு ஷஹாதத பக்ரா சூராவில் இடம்பெறக்கூடிய ஆயத்து இது. 283வது ஆயத்து, கடைசியில் வரக்கூடிய. சரி, வலா தக்துமு ஷஹாதத என்ன அர்த்தம்? சாட்சியை நீங்கள் மறைக்க வேண்டாம். அந்த வாவ் என்பது அத்ஃபினுடைய வாவ். அப்ப இன்னும் நீங்கள் மறைக்க வேண்டாம். அஷஹாதத எதை? சாட்சியை மறைக்க வேண்டாம். தப்சீர் ஜலாலைனியில விளக்கம் எழுதப்படும் இதா துஈதும் லிஇகாமத்திஹா என்று வரும். ஒரு சாட்சியை நிலைநிறுத்துவதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் என்ன செய்ய வேண்டாம்? அதை மறைச்சிடாதீங்க. நம்ம ஒரு காரியத்தை பார்த்துருக்கிறோம், அதற்கு வாங்க சாட்சி சொல்லுங்கன்னு கூப்பிடும் பொழுது என்னது? நம்ம சாட்சி சொல்லணும். தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுவோம், ஒமை யக்துமுஹா ஃபஇன்னஹு ஆசிமுன் கல்புஹு. யார் அந்த சாட்சியை மறைப்பாரோ அவர் உள்ளத்தில் மிகப்பெரிய பாவி என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம் தொடர்ந்து வரும். இதுதான் இந்த ஆயத்துடைய சிறிய விளக்கம். அப்ப இந்த ஆயத்திற்கு உண்டான பொருளை நாம பார்த்துட்டோம். இப்ப இதற்குண்டான தர்கீப பாருங்க. வாவ் என்பது என்னது? அத்ஃபினுடைய வாவ். வாவ் என்பது எங்க அத்ஃபு செய்யப்படுதுன்னா அதற்கு முந்தி இருக்கக்கூடியதான ஆயத்து. முந்தி இருக்கக்கூடிய ஆயத்து என்னது? ஃபல்யு அத்தில்லதி உத்துமின அமானத்தஹு வல் யத்தகில்லாஹ ரப்பஹு என்று வரக்கூடியதான ஃபெயல்கள்லாம் முன்னாடி இருக்குது. அங்கதான் இந்த வாவு அத்ஃபினுடைய வாவின் மூலமாக இந்த ஃபெயல் அத்ஃபு செய்யப்படுது. லா தக்துமு, லா என்பது என்னது? ஹர்ஃபுன் நஹி. லா என்பது என்னது? நஃபீனுடைய எழுத்து. முதாரியான ஃபெயலுக்கு ஜஸ்ம் செய்யக்கூடியதான நஹியுடைய எழுத்து தான் என்னது? ஜாசிமான லா. இது தக்துமு மஜ்ஸும் ஃபிஇல் முதாரி லமீரு ஃபாஇல். அஷ்ஷஹாதத என்பது என்னது? மஃஊலு. இப்போ அடுத்து பாருங்க. இந்த வாவ் ஃபதஹின் மீது மப்னியான ஹர்ஃபு, லா என்பது சுகுன் மீது மப்னியான ஹர்ஃபு, தக்துமு என்பது என்னது? மஜ்ஸும். அப்போ எதை கொண்டு ஜஸ்ம் செய்யப்பட்டிருக்குது? இங்க நூனை போக்குவதை கொண்டு ஜஸ்ம் செய்யப்பட்டிருக்கக்கூடியதான முலாரியான ஃபிஇல் இது. பாருங்க, ஜஸ்ம் செஞ்சாமில் லாங்கிற அந்த ஜாசிம். அஷ்ஷஹாதத்த லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு செய்யப்படுகின்றது. அடுத்து பாருங்க, கதப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹிர் ரஹ்மா. அர்த்தம் என்ன வரும் இதுக்கு? கதப, அல்லாஹ் எழுதிவிட்டான். எழுதிவிட்டான் என்னது? கடமையாக்கி விட்டான் அர்த்தம். குத்திப அலைக்குமு சியாம்னு சொல்லுவோமா இல்லையா? அங்க நம்ம கடமையாக்கினான் அர்த்தமா இல்லையா? அதே மாதிரிதான் ஃபரல கலா, விதித்து விட்டான்.
தன் மீது விதித்து விட்டான், அப்படியெல்லாம் அர்த்தங்கள் கொடுக்குறாங்க தஃப்சீர் ஜலாலைன். சரி பாருங்க, அப்போ கத்தப ரப்புக்கும் உங்களுடைய ரப்பு விதித்து விட்டான், அலா நஃப்சிஹி அவன் மீது, இந்த ஹீவுடைய லமீர் என்னது, ரப்பு. அப்போ அவன் உங்களுடைய ரப்பான அல்லாஹு அவன் மீது விதித்து விட்டான் அர் ரஹ்மத்த, எதை, கருணை காட்டுதலை. அப்ப கருணை காட்ட வேண்டும்ங்கிறது அல்லாஹ் தனக்குத்தானே விதித்து விட்டான். அவனுக்கு யாரும் ஒண்ணு விதிக்க தேவையில்லை, விதிக்க முடியாது. அல்லாஹ் அவன் மீது அவனே விதித்து விட்டான்னு அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த ஆயத்து அன்ஆம் சூராவில் வரக்கூடிய 54வது ஆயத்து. அது என்ன ரஹ்மத்து பின்னாடி சொல்லுவாங்க. ஒரு ஆள் எனது தெரியாம பாவம் பண்றாரு, அப்புறம் தௌபா செஞ்சு திருந்துறாருன்னா அவர் அல்லாஹ் மன்னிச்சு இரக்கம் காட்டுவான் என்று தொடர்ந்து வரக்கூடிய ஆயத்து இருக்குது. சரி பாருங்க, இப்ப நமக்கு இந்த ஆயத்தினுடைய பொருளை நாம பார்த்துட்டோம். இப்ப இந்த ஆயத்திற்கு உண்டான எதை பார்க்க போறோம், தர்கீபை பார்க்க போறவங்க. கத்தப ரப்புக்கும் அலா நப்சிஹிர் ரஹ்மா என்பது இது வந்து புது ஜும்லா, ஜும்லா முஸ்தனிஃபான்னு சொல்லுவாங்க. மேல ஆயத்து வருது, இதா ஜா அக்கல்லதீன யுமினூன பி ஆயாத்தினா ஃபகுல் சலாமுன் அலைக்கும் என்று வரக்கூடிய ஒரு தொடர் ஒரு ஜும்லா இருக்கின்றது. அதன் மீது அத்துஃபில்லை, இது புது ஜும்லா தொடங்குது. கத்தப என்னது, ஃபிஇல் மாதி, ரப்பு ஃபாஇல் முலாஃபு, கும் என்பது முலாஃப் இலைஹி, அலா ஜாரு, நப்சி மஜ்ரூரு முலாஃபு, ஹி என்பது முலாஃபு இலைஹி. அர் ரஹ்மத்த என்பது என்னது, கத்தப உடைய மஃஊலு. அப்ப இப்போ நம்ம தர்கீபை பார்த்துட்டோமா, இஅராப் பாருங்க. கத்தப மாலியான ஃபிஇல் ஃபதஹின் மீது மப்னி, இந்த ஃபதஹின் மீது மப்னியான மாலியான ஃபிஇல் இது. ரப்பு என்பது என்னது, லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஅ செய்யப்படக்கூடியது. அதே போல கும் என்பது இது முலாஃப் இலைஹிங்கிறதுனால ஜர்ருடைய மஹல்லு, ஆனால் இங்க லமீர் என்பதால் இது என்னதுங்க, சுகுன் மீது மப்னியான லமீரு. அலா என்பது என்னது, சுகுன் மீது மப்னியான ஹர்ஃபுல் ஜர்ரு. அதே போன்று பாருங்க, நஃப்சி என்பது என்னது, வாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்படக்கூடியதான இஸ்மு இது. அதே போல ஹி என்பது என்னது, இதுவும் கஸ்ரின் மீது மப்னியான லமீரு. ஆனா இங்க வந்து நப்சி என்ற மஜ்ரூர் முலாஃபினுடைய முலாஃப் இலைஹி தான் ஹி என்பது. அப்ப முலாஃப் இலைஹி எல்லாமே மஜ்ரூர், அப்ப இது ஜர்ரினுடைய மஹல்லிலே இருக்கின்றது. அதை தொடர்ந்து பாருங்க, இன்னொன்னு இந்த அலாவினுடைய தாலுக்கை நாம் எங்க வைக்கணும், கத்தபல வைக்கணும். பொதுவா ஹர்ஃபுல் ஜர்ருகளுக்கும் அதே போல லர்ஃபுகளுக்கும் நம்ம என்ன கொடுப்போம், தாலுக். இங்க அலாவுடைய தாலுக்கு கத்தபல வைக்கணும். அர் ரஹ்மத்த என்பது லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நசுபு செய்யப்படக்கூடியதான இஸ்மு. இப்போ அடுத்து பாருங்க, வலா தஜ்அல் மஅல்லாஹி இலாஹன் ஆஹர, வலா தஜ்அல் நீ ஆக்க வேண்டாம், வலா தஜ்அல்னா என்னது, நீ ஆக்க வேண்டாம், மஅல்லாஹி அல்லாஹுவினோடு நீ ஆக்க வேண்டாம், இலாஹன் ஆஹர வேறொரு கடவுளை நீ, இலாகன வணங்கப்படுபவன், அது வணக்கத்துக்குரியவன். அப்ப வேறொரு வணக்கத்திற்குரியவனை அல்லாஹுவினோடு நீ ஆக்கிவிட வேண்டாம் என்று வரக்கூடிய ஆயத்து. அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுவான், ஃபதுல்கா ஃபீ ஜஹன்னம மலூமம் மதுஹூரா என்று அல்லாஹ் சொல்லுவான். அதாவது அப்படி நீ என்னது அல்லாஹுவினோடு வேறொரு இலாகை வணக்கத்திற்குரியவனை ஆக்கிவிட்டாய் என்றால் நீ விரட்டப்படக்கூடியவனாக, அதாவது அல்லாஹுடைய ரஹ்மத்தை விட்டும் விரட்டப்படுபவனாக நீ நரகத்துல தூக்கி போடப்படுவாய் என்று சொல்லக்கூடிய ஆயத்து தொடர்ந்து வரும். அப்ப வலா தஜ்அல் நீ ஆக்க வேண்டாம். இந்த வாவ் என்பது அத்துஃபினுடைய வாவு. இந்த வாவ் என்னது, அத்துஃபினுடைய வாவு. மேல வரக்கூடிய அந்த ஆயத்து, மேல வரக்கூடிய வசனத்தின் மீது அத்துவு செய்யப்படுகின்றது. எனவே மேல வரக்கூடிய தாலிக்க மிம்மா அவுஹா இலைக ரப்புக, மேல சில வார்த்தைகள் வருது. அந்த இடத்துல அத்துவு செய்யப்படக்கூடிய வாவு தான் இந்த வலா தஜ்அல்ல உள்ள வாவு என்பது. பாருங்க, அப்ப லா தஜ்அல், லா என்பது ஹர்ஃபுன் நஹி, அதாவது ஜாசிம். தஜ்அல் என்பது மஜ்சூம், ஃபிஇல் முதாரி, லமீர் ஃபாஇல். மஅ என்பது ظرف முலாஃப், அல்லாஹி முலாஃபி இலைஹி, இலாஹன் மஃஊலு மௌசூஃப், ஆஹர என்பது இலாஹன் என்பதினுடைய சிஃபத்து. சரி, இப்போ நம்ம பார்க்க போறது என்ன, இஅராபு. வாவ் என்பது ஃபதஹின் மீது மப்னியான ஹர்ஃப் அத்ஃப், லா என்பது சுகுன் மீது மப்னியான ஹர்ஃப்,
இங்க அது சுக்குன் மபனியான ஜாசிமான ஹர்ஃப் இது. தஜ்அல் என்பது மஜ்சூம். எதை கொண்டு மஜ்சூம்? சுக்கூனை கொண்டு ஜஸ்ம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய கடைசி எழுத்திற்கு சுக்கூனை கொண்டு ஜஸ்மு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான மஜ்சூமான ஃபிஅலு, முதாரியான ஃபிஅலு. ஃபாயில் தமீரா இருக்கு. மஅ லர்ஃபு முலாஃபு. அப்ப லர்ஃபு மக்கான் இது மஅ. அப்போ மஅ என்பது என்னது? தஅல்லுக் எங்க வைக்கணும்? லா தஜ்அல்ல வைக்கணும். லா தஜ்அல்ல வைக்கும் பொழுது மஅவுடைய தஅல்லுக் எப்படி அர்த்தம் வரும்? அல்லாஹுவினோடு நீ ஆக்க வேண்டாம் என்று வரும். இது லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு செய்யப்பட்டுள்ளது. அல்லாஹி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. இலாஹன் என்பது லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு செய்யப்பட்ட முலாரியான ஃபிஅலு. அதே போல ஆஹர என்பது இலாஹனுடைய சிஃபத்து. இதுவும் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. சரி பாருங்க. இப்ப அடுத்து வதுகுரிஸ்ம ரப்பிக புக்ரதம் வ அஸீலா. வதுகுரிஸ்ம வதுகுரினது நினைவு கூறு. வதுகுர்ன் எனது முன்னாடி உள்ள ஆயத்தில் அத்துஃப் செய்யப்படக்கூடிய வாபு, அத்துஃபினுடைய வாபு. உதுகுர் நீ நினைவு கூறு. இஸ்ம ரப்பிக உன்னுடைய ரப்பினுடைய திருநாமத்தை நீ நினைவு கூறு. அப்போ என்னது? உன்னுடைய திருநாமத்தை நினைவு கூறுன்னு என்ன அர்த்தம்? இந்த இஸ்முக்கு தாத்துன்னு அர்த்தம் வைப்பாங்க. அல்லாஹுவையே நீ என்ன செய்ய? நினைவு கூறு. அல்லாஹுவையே நினைவு. உன் ரப்புடைய இஸ்மைனா உன் ரப்புடைய தாத்தை, உன்னுடைய ரப்பையே நீ நினைவு கூறு. புக்ரத்தன் காலையிலும், வ அஸ்வீலா இன்னும் எப்பொழுது? மாலையிலும் நீ உன்னுடைய ரப்பை நினைவு கூறு. அப்ப காலையிலும் மாலையிலும் என்ன அர்த்தம்? இமாம் தஃப்சீருல் ஜலாலைனிலே இமாம்கள் விளக்கம் கொடுக்குறாங்க. அது என்னது? ஃபஜ்ரு, லுஹ்ரு, அஸ்ர்னு காலை 5 நேர தொழுகையில் என்ன செய்ய? நீ அல்லாஹுவை நினைவு கூறு என்பதாக இமாம்கள் விளக்கம் கொடுக்குறாங்க. இது தஹ்ரு சூரால வரக்கூடிய 25வது ஆயத்து. இப்ப பாருங்க, வாவ் என்பது அத்துஃபினுடைய வாவாக நாம வைக்கிறோம். முன்னாடி இருக்கக்கூடியதான ஜும்லால அத்துஃபு செய்யப்படக்கூடியதா இருக்குது பாருங்க. அதே போல உதுகுர் ஃபிஅல் அம்ரு ஹாலிரு லமீர் ஃபாயில் இஸ்ம மஃஊலு முலாஃபு ரப்பி முலாஃப் இலைஹி முலாஃபு க முலாஃப் இலைஹி. புக்ரத்தன் என்பது என்னது? லர்ஃபு ஜமான், அதாவது மஃபூலு ஃபீஹி. வாவு ஹர்ஃபு அத்துஃபு. அஸ்ஸீலா மஅத்தூஃபு. இதுவும் எங்க அத்துஃபு செய்யப்படுது? புக்ரத்தன்ல அத்துஃபு செய்யப்படக்கூடியதாக இருக்கின்றது. பாருங்க, வாவு ஃபதஹின் மீது மப்னியான ஹர்ஃபு. உதுகுர் என்பது சுகுன் மீது மப்னியான அம்ர் ஹாதிரான ஃபிஅல். இது நம்ம அடுத்து சேர்க்கும் பொழுது அந்த கடைசி கஸ்ரு கொடுத்துருவோம். அது நமக்கு தெரியும். பாருங்க அடுத்து, இஸ்ம லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. ரப்பி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜரு செய்யப்படுகின்றது. க என்பது ஜருடைய மஹல்லு, காரணம் அது முலாஃப் இலைஹி. ஆனால் இங்க ஃபதஹின் மீது மப்னியான லமீரான இஸ்மு. புக்ரத்தன் என்பது லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. வாவ் என்பது எனது ஃபதஹின் மீது மப்னியானது. அதே போல அஸ்வீலா என்பது எனது இது புக்ரத்தில் அத்து செய்யப்படக்கூடிய லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு செய்யப்படக்கூடியதான இஸ்மு. அடுத்து பாருங்க, யா அய்யுஹன் நாசு குலு மிம்மா ஃபில் அர்தி ஹலாலன் தொய்யிபா. யா ஐயுஹன் நாசு மக்களே. ஐயுஹன் நாசு எனது மக்களே. குலு நீங்கள் சாப்பிடுங்கள். மிம்மா ஃபில் அர்தி பூமியிலே உள்ளவைகளிலிருந்து நீங்கள் சாப்பிடுங்கள். ஹலாலன் அனுமதிக்கப்பட்டதை நீங்கள் சாப்பிடுங்கள். ஹலாலன் எனது ஹலாலானதை நீங்கள் சாப்பிடுங்கள். தொய்யிபா நல்ல, அதாவது பரிசுத்தமான, அனுமதிக்கப்பட்டதை பூமியிலே உள்ளவைகளிலிருந்து நீங்கள் சாப்பிடுங்கள். இப்போ இந்த ஆயத்து பக்ரா சூராவில் இடம்பெறக்கூடியதான ஆயத்து இது. இப்போ இதற்குண்டான தர்கீப் யாராவ பார்ப்பவாங்க. யா என்பது ஹர்ஃபுன் நிதா. ஐயு என்பது முனாதா. ஹா என்பது தம்பீஹினுடைய ஹா. அந்நாசு என்பது ஐயு என்ற முனாதாவிலிருந்து பதில். அப்ப மக்களே. குலு அம்ரு ஹாலிரான ஃபிஇல். ஃபிஇல் அம்ரு ஹாலிரு லமீரு ஃபாயில். மிம்மால மின் ஜாரு மா மஜ்ரூரு. மின் பிளஸ் மாதா மிம்மா. இப்ப மின் ஜாரு மா மஜ்ரூரு. மின்னுடைய தாலுக் எங்க வைக்கணும்? நாம குலுல வைக்கணும். அதே போன்று பாருங்க, மா என்ற மௌசூலு, மா மஜ்ரூரு மௌசூலு. ஃபி ஜாரு அல் அரதி மஜ்ரூரு.
ஃபீயுடைய போக்கப்பட்ட தஅல்லுக் தான் அந்த இஸ்தகரன்னு இருக்கும். அதுதான் மாவினுடைய சிலா. அந்த இஸ்தகர்ர ஃபில் அர்தின்னு இருக்கும். அந்த ஜும்லா தான் மாவினுடைய சிலா. இஸ்தகரில் இருக்கக்கூடிய லமீர் ஃபாயிலான லமீர் தான் மாவை பார்த்து மீளக்கூடிய, அதாவது மௌசூல் என்ற மாவை பார்த்து மீளக்கூடிய இதாக நாம வைக்கணும். சரி பாருங்க. அப்ப ஹலாலன் என்பது குழு என்பதினுடைய மஃஊலு. நிறைய தர்கீபுகள் கொடுக்கறாங்க. ஒரு தர்கீப் என்னது? ஹலாலன் என்பது மஃஊலு, குழுவுடைய மஃஊலு மௌசூஃபு. தொய்யிபா என்பது ஹலால் என்ற மௌசூஃபினுடைய சிஃபத்து. அப்ப யா என்பது என்னது? ஃபதஹின் மீது மப்னியான ஹர்ஃபு, ஹர்ஃபுன் நிதா. ஐயு என்பது லம்மின் மீது மப்னியான முனாதா முஃப்ரது. ஹா என்பது சுகுன் மீது மப்னியான ஹர்ஃபு தம்பீஹ். அந்நாசு என்பது ஐயு என்பதிலிருந்து பதில் தாகிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்யப்படக்கூடியது. குழு என்பது முதாரியான அம்ரு ஹாதிரான ஃபிஇல் மப்னி. இது எதன் மீது மப்னி? நூனை போக்குவதன் மீது மபனியாக்கப்பட்டதான ஃபிஇலு. மின் என்பது மின் என்பது சுக்குன் மீது மபனியான ஹர்ஃபுல் ஜர்ரு. மா என்பது சுக்குன் மீது மபனியான இஸ்ம் மௌசூல் ஜர்ருடைய மஹல்லு. காரணம் என்ன? அது மஜ்ரூரு. ஃபி என்பது சுக்குன் மீது மபனியான ஹர்ஃபுல் ஜர்ரு. அல் அரதி லாஹிரத்தான கசிரத்தை கொண்டு ஜர்ரு. ஹலாலன் என்பது லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு செய்யப்படக்கூடியதான இஸ்மு. தொய்யிபா இதுவும் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நசுபு செய்யப்படக்கூடியதான இஸ்மு. அடுத்து பாருங்க. ஃபலா தஜஅலு லில்லாஹி அந்தாதன் வ அன்தும் தஅலமூன். அப்ப ஃபலா தஜஅலு நீங்கள் ஆக்க வேண்டாம், லில்லாஹி அல்லாஹ்விற்கு நீங்கள் ஆக்க வேண்டாம், அந்தாதன் இணையாளர்களை. ஷுரகா அர்த்தம் கொடுப்பாங்க. அந்தாதன் என்ன அர்த்தம்? ஷுரகா ஃபில் இபாதா. ஜலாலில் வரக்கூடிய இபாரத் என்ன? இபாதத்தின் வணக்கத்தின் விஷயத்திலே கூட்டாளர்களாக நீங்கள் இணையாளர்களை அல்லாஹிற்கு நீங்கள் ஆக்க வேண்டாம். அன்தும் நீங்களுமோ தஅலமூன் அறிந்திருப்பவர்களான நிலையில். என்னனே? அல்லாஹ்தான் படைச்சவன், அல்லாஹ்தான் வணக்கத்திற்குரியவர் என்று அறிந்திருக்க கூடியவர்களான நிலையில் அல்லாஹ்விற்கு நீங்கள் இணையாளர்களை ஒருபோதும் நீங்கள் ஆக்க வேண்டாம் என்று வரக்கூடிய ஆயத்து பக்ரா சூராவில் வரக்கூடிய 22வது ஆயத்து. பாருங்க. ஃபலா தஜஅலு, இந்த ஃபா என்பது என்னது? அத்ஃபினுடைய ஃபாவாக வைக்கலாம். அப்ப இதுக்கு முன்னாடி என்ன இல்ல? இதற்கு முன்னாடி இதே போன்ற நஹியுடைய ஃபிஇலு அல்ல. அது ஜும்லா ஹபரியான ஜும்லாக்கள் தான் இருக்கும். ஹபரியா இன்ஷாஇயான்னு சொல்லுவாங்க. சுருக்கமா சொல்ல போனா முபுத்ததா ஹபர் மாதிரி வர்றதெல்லாம் ஹபரியான ஜும்லாக்கள். அம்ரு நஹி மாதிரி வர்றதெல்லாம் இன்ஷாஇயான ஜும்லாக்கள். இங்க வந்து லா தஜஅலு என்கின்ற அந்த இன்ஷாஇயான ஜும்லாவை மேல வரக்கூடிய அந்த ஜஅலலகுமுல் அர்த ஃபிராஷா என்ற ஹபரியான அந்த ஜும்லால தப்பு செய்யப்படுறோம். அது கூடுங்கிறாங்க. ஒரு ஹபரியான ஜும்லாவில் இன்ஷாஇயான ஜும்லா செய்யறது கூடும் என்று சில சட்டங்கள் பேசப்படும். இங்க நம்ம அதுக்கு தேவையில்லை. சரி பாருங்க. அப்ப ஃபா என்பது சொல்ல வந்த நோக்கம். ஃபா என்பது அத்துஃபினுடைய ஃபா. எங்க அத்துப்பு செய்யப்படுது? மேல வரக்கூடிய மாதியான ஃபிஇல்ல அத்துப்பு செய்யப்படுகின்றது. லா தஜஅலு என்பது லா என்பது ஹர்ஃபு நஹி ஜாசிம். தஜஅலு மஜ்சூம் ஃபிஇல் முதாரி ضمير ஃபாயில். லில்லாஹி ல லி ஜாரு அல்லாஹி மஜ்ரூர். அந்தாதன் என்பது லா தஜஅலு உடைய மஃஊலு. வாவ் என்பது ஹாலியான வாவ். வாவ் என்பது என்னது? ஹாலியான வாவு. பாருங்க. அன்தும் என்பது என்னது? முபுத்ததா. தஅலமூன ஃபிஇல் முதாரி ضمير ஃபாயில் ஜும்லா ஹபர். அன்துமுடைய ஜும்லா ஹபரு. இந்த வாவு ஹாலியான வாவு. சரி பாருங்க. அடுத்து ஃபா என்பது ஃபத்ஹின் மீது மப்னியான ஹர்ஃபு அத்ஃபு. லா சுகுன் மீது மப்னியான ஹர்ஃபு நஹி ஜாசிம். தஜஅலு என்பது முதாரியான ஃபிஇல் மஜ்சூம். எதை கொண்டு ஜஸ்ம் செய்யப்பட்டிருக்கு? நூனை போக்குவது கொண்டு ஜஸ்ம் செய்யப்பட்ட முதாரியான ஃபிஇல். லி ஹர்ஃபுல் ஜர் கஸ்ரின் மீது மப்னி. அல்லாஹி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்படுகின்றது. அந்தாதன் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு செய்யப்படுகின்றது. வாவ் ஃபதஹின் மீது மப்னியான ஹர்ஃபு. அதே போல அன்தும் சுகுன் மீது மப்னியான ஒரு லமீரு. ஆனா இங்க இது என்னது? ரஃபினுடைய மஹல். காரணம் இது முபுத்ததா. தஅலமூன என்பது ஃபிஇல் முதாரி ضمير ஃபாயில். இது ஜஸ்ம் செய்யப்பட்டிருக்கு. எதை கொண்டு? நூனை தரிபடுத்துவது கொண்டு ரஃபஅ செய்யப்பட்டிருக்கக்கூடியதான ஃபிஇல். ஏன்னா முதாரியான ஃபிஇலுக்கு ரஃபஅ என்பது எதை கொண்டு? நூன் தரிபடும். நூனு போயிருந்தா அதுக்கு
நஸ்போ ஜஸ்மோ வந்திருக்குன்னு அர்த்தம். இங்க நூன் தடிபட்டிருப்பதை கொண்டு இது என்ன செய்யப்பட்டிருக்குது? ரஃபஅ செய்யப்பட்டதான முதாரியான ஃபிஅல். இது ஹபரு, அன்துமுடைய ஹபரு. சரி பாருங்க, இப்ப அடுத்து இப்போ பயிற்சியை பார்ப்போம். இந்த பாடத்துல அலிஃபுடைய பயிற்சி, அதே போன்று பாவுடைய பயிற்சின்னு 2 பயிற்சிகள் கொடுக்குறாங்க. முதல் பயிற்சி பாருங்க, ஒரு சில கேள்விகள் கேட்டு அதற்கு என்னது பதில். பாருங்க, மை யர்சுகுனா மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானத்திலிருந்தும் இன்னும் பூமியிலிருந்தும் நமக்கு ரிசுக் அளிப்பவன் யாராக இருக்கிறான்? ரிசுக்னா வாழ்வாதாரம் அளிப்பவன், உணவளிப்பவன் யாராக இருக்கிறான்? அப்போ என்னது, இந்த இறை வசனத்திற்கு உண்டான பதில் என்ன கொடுக்கணும்? மை யர்சுகுக்கும் மினஸ் ஸமாஇ வல் அர்த் என்கிற ஆயத்து இதற்குண்டான பதில். அப்ப எப்படி கொடுக்கணும்? அல்லாஹு, இந்த கேள்விக்கு உண்டான பதில எப்படி கொடுக்கணும்? அல்லாஹு யர்சுகுனா, அல்லாஹ் ஆகிறவன் நமக்கு ரிசுக் அளிக்கிறான், மினஸ் ஸமாஇ வல் அர்தி, வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் என்று பதில். அடுத்து பாருங்க, மை யஹ்குமு பைனனா யௌமல் கியாமா, மறுமை நாளில் நமக்கு மத்தியில் தீர்ப்பளிப்பவன் யாராக இருக்கின்றான்? அப்ப என்ன, இதுக்கு என்ன பதில்? இதுக்கு என்ன ஆயத்து பதிலா கொடுக்கணும்னா, அல்லாஹுதான், அல்லாஹுதான் நமக்கு மத்தியில நாளை மறுமையில் தீர்ப்பளிப்பவனாக. பாருங்க, அல்லாஹு, அல்லாஹுவாகிறவன், யஹ்குமு பைனக்கும் இருக்கு. நம்ம கேள்வி அப்படின்னா பைனனா, கேள்விக்குண்டான பதில்னா பைனனா. அப்ப யஹ்குமு பைனக்கும் யௌமல் கியாமாங்கிற கேள்விதான் என்கிற ஆயத்து தான் இந்த கேள்விக்குண்டான பதில். எப்படி? அல்லாஹு யஹ்குமு பைனனா யௌமல் கியாமா, அல்லாஹுவாகிறவன் மறுமை நாளில் நமக்கு மத்தியில் தீர்ப்பு வழங்குவான். அடுத்து பாருங்க, மை யஅலமு சிர்ர வல் ஜஹ்ர, ரகசியத்தையும் இன்னும் வெளிப்படுத்துதலையும் அறிபவனாக யார் இருக்கின்றான், யாராக இருக்கின்றான்? அப்ப என்ன பதில்? அல்லாஹுதான் எல்லாவற்றையும், யஅலமு சிர்ரக்கும் வ ஜஹ்ரக்கும் என்கிற ஆயத்து தான் பதில். எப்படி கொடுக்கணும் அப்போ? அல்லாஹு, அல்லாஹுவாகிறவன், யஅலமு சிர்ர ரகசியத்தை அறிவான், வல் ஜஹ்ர இன்னும் வெளிப்படுத்துதலையும் அறிவான். அடுத்து பாருங்க, மன் ஹுவ ஷதீதுல் இகாப், மன் ஹுவ, மன் யாராக இருக்கின்றான், ஹுவ அவனாகிறவன், ஷதீதுல் இகாபி கடுமையான வேதனை செய்பவனாக இருக்கின்றானே அவன் யாராக இருக்கின்றான்? கேள்வி. அப்ப என்ன பதில் கொடுக்கணும்? யஅலமு அன்னல்லாஹ ஷதீதுல் இகாப் வ அன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். அப்போ அன்னல்லாஹ், யஅலமு அன்னல்லாஹ ஷதீதுல் இகாப் என்ற ஆயத்து தான் இந்த கேள்விக்குண்டான பதில். எப்படி கொடுக்கணும் அப்போ? அல்லாஹு, அல்லாஹு ஆகிறவன் ஷதீதுல் இகாபி கடுமையாக வேதனை செய்பவனாக இருக்கின்றான். அடுத்து பாருங்க, ஹலில் முஃமினூன இஹ்வத்துன், 5வது கேள்வி என்ன? முஃமின்களாகிறவர்கள் சகோதரர்களா? கேள்வி. அப்ப இதற்குண்டான பதில் என்ன? முஃமின்கள் ஆகிறவர்கள் சகோதரர்கள் தான். அதற்கு என்ன ஆயத்தை பதிலா கொடுப்போம்? பாருங்க, இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன். இந்த ஆயத்தை எப்படி பதிலா கொடுக்க போறோம் நாம? நஅம், கேள்வி வந்துருச்சு. முஃமின்கள் ஆகிறவர்கள் சகோதரர்கள், நஅம், ஆம். அல் முஃமினூன இஹ்வத்துன், முஃமின்கள் ஆகிறவர்கள் சகோதரர்களாக இருக்கிறார்கள். இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன் என்ற ஆயத்தையே பதிலாக கொடுக்கலாம். முஃமின்கள் ஆகிறவர்கள் சகோதரர்கள் தான் என்று அர்த்தம் கொடுக்கலாம், பதிலும் கொடுக்கலாம். அதஜஅலூன மஅல்லாஹி இலாஹன் ஆகர, அதஜஅலூன நீங்கள் ஆக்குவீர்களா, மஅல்லாஹி அல்லாஹுவினோடு, இலாஹன் ஆகர வேறொரு வணக்கத்திற்குரியவனை நீங்கள் ஆக்குவீர்களா என்பது கேள்வி. ஆனா அல்லாஹ்வுடைய ஆயத்தின லா வலா தஜஅல் மஅல்லாஹி இலாஹன் ஆகர, அல்லாஹுவினோடு வேறொரு வணக்கத்திற்குரியவனை நீ ஆக்க வேண்டாம் அப்படிங்கிற ஆயத்தை பதிலா எப்படி கொடுக்க போறோம்? லா, இல்லை. அத்தஜஅலூன மஅல்லாஹி இலாஹன் ஆகருக்கு பதில் என்ன? லா, இல்லை. லா நஜஅலு, நாங்கள் ஆக்க மாட்டோம், மஅல்லாஹி இலாஹன் ஆகர அல்லாஹுவினோடு வேற எந்த ஒரு வணக்கத்திற்குரியவனையும் நாங்கள் ஆக்க மாட்டோம். அடுத்து பாருங்க, ததுகுரூன ஸ்ம ரப்பிக புக்ரத்தம் வ அஸ்வீலா, ததுகுரூன நீங்கள் நினைவு கூறுவீர்களா, இஸ்ம ரப்பிக உங்களுடைய ரப்பினுடைய திருநாமத்தை, புக்ரத்தன் வ அஸ்வீலா காலையிலும் இன்னும் மாலையிலும் நீங்கள் நினைவு கூறுவீர்களா? கேள்வி. இதற்குண்டான பதில் என்ன ஆயித்தது? வதுகுரி இஸ்ம ரப்பிக புக்ரத்தம் வ அஸ்வீலா, நீங்கள் உங்கள் ரப்பினுடைய திருநாமத்தை காலையிலும் மாலையிலும் நினைவு கூறுங்கள் என்கிற ஆயத்தை நாம் இதற்கு எப்படி பதிலா கொடுக்க போறோம்? நஅம். 6வது கேள்விக்கு பதில் என்ன? நஅம், ஆம். நதுகுருஸ்ம ரப்பி, நதுகுருஸ்ம ரப்பினா என்ன அர்த்தம்? நதுகுரு நாங்கள் நினைவு கூறுவோம், இஸ்ம ரப்பினா எங்கள் ரப்பினுடைய திருநாமத்தை நாங்கள் நினைவு கூறுவோம், புக்ரத்தம் வாசீலா காலையிலும் இன்னும் மாலையிலும்.
அடுத்து 7வது கேள்வி பாருங்க. ஹல் தஅகுலூன, நீங்கள் சாப்பிடுவீர்களா, மிம்மா ஃபில் அரதி, பூமியில் உள்ளவைகளில் இருந்து, ஹலாலன் தொய்யிபா, பரிசுத்தமான அனுமதிக்கப்பட்டதை நீங்கள் சாப்பிடுவீர்களா? கேள்வி. இதுக்கு என்ன பதில்? ஆயத்து, யா ஐயுஹன் நாசு குலு மிமா ஃபில் அரதி ஹலாலன் தொய்யிபா, மக்களே பூமியில் உள்ளவைகளிலிருந்து சுத்தமான அனுமதிக்கப்பட்டதை நீங்கள் சாப்பிடுங்கள். அப்ப இதற்குண்டான இந்த ஆயத்து இப்படி பதிலா கொடுக்க போறோம் பாருங்க. நஅம், ஆம். 7வது கேள்விக்கு என்ன பதில்? நஅம், ஆம். நஅகுலு, நாங்கள் சாப்பிடுவோம், மிம்மா ஃபில் அரதி, பூமியிலே உள்ளவைகளிலிருந்து நாங்கள் சாப்பிடுவோம், ஹலாலன் தொய்யிபா, எதை? சுத்தமான அனுமதிக்கப்பட்டதை நாங்கள் சாப்பிடுவோம் என்பதுதான் பதில். அப்ப இந்த 7 கேள்விகளுக்குண்டான பதிலை ஆயத்தினுடைய அடிப்படையில் நாம பார்த்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இனி அடுத்து பாவுடைய பயிற்சி. இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உருது வார்த்தைகளுக்கு அரபிலே மொழிபெயர்க்குதல் என்பது இதற்குண்டான பதில். சரி, அப்போ அல்ஹம்துலில்லாஹ் இந்த 28வது பாடம் நமக்கு நிறைவு பெறுகிறது. ஒரு சில ஆயாத்துகளை முசன்னிஃப் அவர்கள் குறிப்பிட்டு அதை நாம பொருள், தர்கீப், யாராபும் சிறிய விளக்கத்தை நாம் விளங்குறதுக்காக பார்த்திருந்தோம். அதே போன்று ஒரு சில பயிற்சிகளையும் பார்த்திருந்தோம். இதனுடைய நோக்கம் என்னன்னா, நம்ம அரபு மொழியை படிப்பது, இலக்கணத்தை படிப்பது குர்ஆனை விளங்க. அதனால் முசன்னிஃப் நமக்கு குர்ஆன் ஆயத்துகளையே உதாரணமாக கொடுத்து நமக்கு நஹ்வினுடைய விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். நாம் படித்ததை பலனுள்ள கல்வியாக அல்லாஹ் நமக்கு ஆக்கி தந்தருள் புரிவானாக. ஆமீன். இனி அடுத்து வரக்கூடிய பாடங்களில் இந்த 29வது பாடத்தை நாம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹு தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.